வணக்கம். Hr.Kousalya Baskaran. அனைவருக்கும் ஆரோக்கிய வாழ்வியலின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பை கொடுத்திருக்கிற எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்சத்திற்கும், எனது குருமார்களுக்கும், குடும்பத்திற்கும், மேலும் எல்லாவற்றுக்கும் மேலே தங்களின் பொன்னான அன்பையும் ஆதரவையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற எனது சப்ஸ்கிரைபர்களுக்கும் இந்த பொன்னான இனிமையான நாளில் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சூக்ஷ்ம உடலின் ரகசியங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக ஆரா அப்படின்றது எப்படி இருக்கும், அவற்றை நம் கண்களால் பார்க்க முடியுமா அப்படின்றதையும், இரண்டாவதாக சக்கரங்கள், அவற்றை ஏன் ஆற்றல் மையங்கள்னு சொல்கிறாங்க, அது எப்படி இயங்குது அப்படின்றத பற்றியும், அப்படி இயங்கலைன்னா அதை எப்படி நம்ம இயக்க வைக்கிறது அப்படின்றத பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஆரா அப்படின்ற எடுத்துக்கிட்டோம்னா அது நம்மளுடைய சூக்ஷ்ம உடல், ஒளி உடல் அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த உடல் பஞ்சபூதங்கள்னால் ஆனது. அதில் உள்ளுறுப்புகள் இருக்கும், நாடி நரம்புகள், சதை எல்லாமே இருக்கும், எலும்புகள் எல்லாமே இருக்கும், கண்ணுக்கு தெரியும். அதனால் இதை பரு உடல்னு சொல்லுவாங்க, ஸ்தூல உடல்னு சொல்லுவாங்க. இதை அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த ஃபிசிக்கல் பாடியை சுற்றி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற இந்த சூக்ஷ்ம உடல் தான் நம்மளுடைய ஆரா. இது நம்ம கண்களுக்கு தெரியலை அப்படின்றதுனால இது இல்லை, இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு வேறு பரிணாமத்தில் இயங்கி கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள். அந்த மெய்ப்பொருளை உணர்ந்த ஞானிகள்னால் உணரப்பட்டு சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இவைகள் எல்லாமே. ஏன்னா உயிர் அப்படின்றது ஒன்று இருக்குது, அது ஆனால் கண்ணுக்கு தெரியலை. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த உயிரோடு இல்லை அப்படின்றது எப்படி சொல்கிறோம்? உயிருங்கிறது காற்று அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் நம்மளோட உடலை சுற்றி கண்ணுக்கு தெரியாமல், நம்ம சாதாரண கண்களுக்கு புலப்படாமல் இருக்கின்ற இந்த சூக்ஷ்ம சரீரம்தான் ஆரா. இதில் பார்த்திங்கன்னா பல அடுக்குகள் இருக்குங்க. பிராணமய கோஷம், அதை எத்திரிக் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மனோமய கோஷம், இதை மென்டல் பாடி, இமோஷனல் பாடி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்து ஆனந்தமய கோஷம், இதை ஸ்பிரிச்சுவல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பல அடுக்குகள் சேர்ந்தது தான் இந்த சூக்ஷ்ம உடல். கிட்டத்தட்ட 96 லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த சூக்ஷ்ம உடல் தான் நம்மளுடைய ஆரா அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? அது எப்படி இருக்கும் நம்ம உடலை சுற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஞானிகள் மற்றும் மெய் ஞானத்தை உணர்ந்த எல்லா சித்தர்களுக்கும், அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு புத்தர், இயேசு, நம்மளோட சித்தர்கள் எல்லாருக்குமே பல கிலோமீட்டர்கள் இருந்திருக்குங்க. இப்போது நம்மளோட வாழ்ந்த இந்த வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுக்கு 5 கிலோமீட்டர் இருந்ததாகவும் சொல்லப்படுது. சரி, இந்த ஆரா அப்படின்றத நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா, அது பார்க்க முடியும். ஆனால் அது வேறு ஒரு பரிணாமத்தில் இருக்கிறதுனால மெய்ப்பொருளை உணர்ந்த சித்தர்களும், மேலும் இதை அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணுறவர்களாலையும் ஓரளவுக்கு இந்த ஆரா அப்படின்றத ரீட் பண்ண முடியும். சரிங்களா? சில விலங்குகள் ஆராவை கண்டுபிடிச்சிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு தீய சக்தி வந்தது அப்படின்னா அவங்கள அந்த ஆராவை வச்சு தான் அது கண்டுபிடிக்கும். நம்ம உடலை சுற்றி அந்த ஆராவானது பல நிறங்களில் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ, தீராத நோய் இருந்தாலோ அவர்கள் உடலை சுற்றி ஒரு கிரே கலர் இல்லைன்னா கருப்பு கலராக படர்ந்திருக்கும் அந்த ஆராவானது. இல்லை ஒருத்தர் ரொம்ப கோபமாக இருக்கார், இது மாதிரி மனநிலை சார்ந்து அந்த ஆராங்கிறது கலர் மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போது இதை பார்த்திங்கன்னா, க்ரில்லியன் கேமரா அப்படின்ற ஒரு கேமராவை வச்சு நம்மளோட ஆராவை நம்ம ஓரளவுக்கு ரீட் பண்ணிக்க முடியும். அதோட இமேஜஸ் தான் நீங்கள் இதில் பார்க்குறது. இப்படி ஆரா அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். எப்படின்னா, நம்ம அடிக்கடி நெகட்டிவ் திங்கிங்கில் இருந்தால் நமக்கு அதிலோட ரிஃப்ளெக்ட் பரு உடலில் தெரியுங்க. ஏன்னா சக்கரங்கள் சீராக சொல்லலாது. சக்கரங்கள் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம், இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஆறால் இருக்கிற அந்த பிராணமய கோஷம் அப்படின்ற லேயரில் தான், அந்த எத்திரிக் பாடியில் தான் நம்ம சக்கரங்கள் அமைய பெற்றிருக்கும். நம்மளுடைய மனநிலை சார்ந்தோ இல்லை நம்மளுடைய பாவ புண்ணிய கர்மங்களை சார்ந்தோ இந்த சக்கரங்களின் சுழற்சி அப்படிங்கிறது மாறும். அதனால் நம்மளுடைய ஆரா அப்படின்றதில் தேய்மானமோ இல்லை சில குறைகளோ ஏற்படலாம். அப்போ தான் நோய்கள் அப்படின்றது உருவாகும். ஏன்னா எல்லாருக்குமே ஆரா அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 அடியாவது இருக்கணுங்க.
அது வந்து நல்ல தெளிவாக எந்த இடத்துலையும் குறை இல்லாமல் ஓட்டை இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது அவசியம். ஒரு பலூன் மாதிரி நம்மளை சுற்றி ஒரு லைட்டு ஒரு பாடி இருக்கணுங்க. அப்போ தான் நமக்குள்ளே எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களும் வராது. அப்போது நம்மளோட மனநிலை எப்போது அமைதியாகவும் நேர்மறையாகவும் சிந்திக்கும் பொழுது நமக்கு சக்கரங்களோட சுழற்சி அப்படிங்கிறது சீராக இருக்கும். ஒன்று. இன்னொன்று, பாவ புண்ணிய கர்மங்கள் அது நமக்கு அதாவது பாவம் இல்லாமல் அது நேர்மறையான நல்ல விஷயங்களாக நமக்கு விளைவு. அதாவது கர்மா அப்படின்னாவே நம்மளுடைய செயல்களோட விளைவு தானுங்களே. அது இந்த பிறவியில் நம்ம செஞ்சதாக இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சென்ற அந்த கர்ம வினைகளாக இருந்தாலும் சரி, அதை பொறுத்து சக்கரங்களோட சுழற்சி மாறும். அது அப்போது அந்த ஆறாவோட அமைப்பும் மாறுதுங்க. இதுதான் வந்து ஆறா அப்படிங்கிறது. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்னாலையும் அதில் இருக்கிற இஎம்எஃப் அப்படின்ற ரேடியேஷன்ஸ்னாலையும் இந்த ஆறாங்கிறது அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகுது. அதனால் நம்மளுடைய பரு உடல் வந்து நோய்வாய்ப்படுதுங்க. சரியா? அப்போது அதை வந்து அந்த ரேடியேஷனில் இருந்து நம்ம ஓரளவுக்கு வந்து ரொம்ப எப்போவுமே நம்ம அதுலேயே பயன்படுத்திகிட்டு இருக்காமல் ஓரளவுக்கு நம்ம அதோட ஃப்ரீக்வன்சியிலிருந்து அந்த ரேடியேஷன்லேருந்து நம்ம தள்ளி இருக்கிறது அவசியம். குறிப்பாக குழந்தைங்க கையில் அடிக்கடி இந்த மொபைல் ஃபோன்ஸோ இல்லை எலக்ட்ரானிக் கேஜெட்ஸோ கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறது அவங்களுடைய ஆறாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றது தான். அந்த ரேடியேஷன் வந்து மைல்டாக டெய்லியும் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும் அவங்கள. சரிங்களா? இப்படி நம்மளோட வாழ்க்கை முறையிலையும் சில விஷயங்கள்னால ஆறா அப்படின்றது நம்மளோட பருவுடலோட பிரச்சனைக்கு காரணமாகவும் அமையுது. அப்போது ஒருத்தருக்கு ஆறா அப்படின்றது நல்ல தெளிவாக 10 அடிக்காவது நல்ல எந்த தேய்மானமும் இல்லாமல் இருக்க வேணும் அப்படின்றது அவசியம். சரி, இரண்டாவது சக்கரங்களுக்கு போகலாம். இந்த சக்கரங்கள் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிராணமயம் கோஷம் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற அந்த எத்தரிக் பாடியில் இருக்கிற சக்கரங்கள் மொத்தம் 7 சக்கரங்கள். அதில் நமக்கு வந்து அதாவது நம்ம உடலில் வந்து 28,000 சக்கரங்கள் இருக்குது. அதில் பிரதானமாக 21, அதில் 7 வந்து ரொம்ப முக்கியமான சக்கரங்கள். இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த சக்கரங்கள் அப்படின்றது ஒருத்தருக்கு சீராக சுழலுதா இல்லையா அப்படின்றது வந்து சில ஞானிகள்னால் உணர முடியும். பார்த்த உடனே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற சக்கரம் சீராக சுழலைன்னா அவங்களுக்கு அந்த உடலில் உபாதை வரும். சரி, இதை எப்படி ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெண்டுலம் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற அந்த டவுசிங் கோன் இதை யூஸ் பண்ணி ஒருத்தர் மேலே அந்த சக்கரம் இருக்கிற இடத்துல வச்சோம்னா அது வலது பக்கமாக நல்லா சுழன்றுச்சு, கிளாக் வைஸில் சுழலுது அப்படின்னா அவருக்கு அந்த சக்கரமானது சீராக சுழலுது அப்படின்றது அர்த்தம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? இப்போ இதை ஸ்கேன் பண்ணும்போது அவருடைய எல்லா சக்கரங்களும் அந்தந்த இடத்துல வைக்கும்போது சுழன்றது அப்படின்னா அந்த சக்கரத்தோட இயக்கம் அவங்களுக்கு சீராக இயங்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை அவங்களுக்கு இயங்கலை அப்படின்னா அந்த இடத்துல அந்த டவுசிங் கோன் வந்து சுழலாது, ஒரு சின்ன அசைவு மட்டும் ஏற்படுத்தும். இல்லைன்னா அதில் ஏதாவது குறை இருந்ததுன்னா எதிர்பக்கமாக சுழல ஆரம்பிக்கும். இப்படி சக்கரங்கள் இயங்கிட்டு இருக்கிறது இப்படி நம்ம ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நமக்கு வேறு எந்த விதமான டிவைஸ் வச்சும் நம்ம ஸ்கேன் பண்ணியும் பார்த்துக்க முடியும். அதே போல் நம்ம சிம்பிளாக இந்த டவுசிங் கோனை வச்சியும் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி ஒருத்தருக்கு சுழற்சி அந்த இடத்துல, அதாவது இப்போ மணிப்பூரக சக்கர சுழலைன்னு எடுத்துக்கோங்களேன், அதிலிருந்து ஆற்றல் அவருக்கு கிடைக்கலன்னா அந்த இடத்துல இருக்கிற உறுப்புகளுக்கு என்ன ஆகும்னா ஆற்றல் கிடைக்காது. அதாவது வயிறு, அப்புறம் நம்மளுடைய பித்தப்பை, கல்லீரல் போன்ற உறுப்புகள் இயங்குவதற்கு தேவையான சக்தி கிடைக்காது. ஏன்னா இந்த எல்லா உள்ளுறுப்புகளும் பிறந்தது முதல் இறப்பு வரை இயங்குவதற்கு தேவையான அத்தனை ஆற்றலையும் கொடுக்கிறது சக்கரங்கள் தான். இந்த சக்கரங்களோட இயக்கத்தினால் ஏற்படுகின்ற அதிர்வு, அந்த அதிர்வு ஆற்றலாக மாறி மத்திய நரம்பு மண்டலத்தில் உள்ள தானியங்கி நரம்புகள் மூலமாக உள்ளுறுப்புகளுக்கு எப்போவுமே கிடைச்சிட்டு இருக்கும். அதனால தான் நம்ம எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் உள்ளுறுப்புகள் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும். நம்ம தூங்கும்போது இருதயம் தூங்குறது இல்லை, அது துடிக்க தான் செய்யுது. நுரையீரல் சுவாசிக்க தான் செய்யுது. வயிறு அதோட வேலையை அதை செஞ்சுட்டு தான் இருக்குது. இப்படியா நம்ம எல்லா வகையான வேலையும் எல்லா விதமான வேலையும் உள்ளே நடந்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு உள்ளே இருந்து நமக்கு எனர்ஜி யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூக்ஷ்ம உடலில் நம்ம ஆறால் இருக்கிற அந்த
சக்கரங்கள் தாங்க. அப்போ அந்த சக்கரங்களின் சுழற்சி தான் ஒருத்தருடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்குது. அப்படின்றதுனால தான் ஆற்றல் மையங்கள் அப்படின்னே அவற்றை சொன்னாங்க. சரிங்களா? சரி, எப்படி ஒருத்தருக்கு சக்கரம் இயங்கலை, அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெய்கி ட்ரீட்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு அந்த சக்கரத்தை இயங்க வைக்கிறதுக்கு சுலபமான வழி. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, சக்கர தியானம் மெடிடேஷன் பண்ணும்போது, சக்கரா மெடிடேஷன் பண்ணும்போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சக்கரமானது இயங்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு சக்கரத்திற்கும் நிறம் இருக்குது, அதுக்கான முத்திரைகளும் இருக்குது. அவற்றையெல்லாம் பயன்படுத்தி நம்ம காலையோ மாலையோ குறிப்பிட்ட நாளைக்கு அதை தொடர்ந்து செய்யும்போது அந்த சக்கரங்களை சீராக இயங்க வைக்க முடியும். நம்மளுடைய சூக்ஷ்ம உடலில் இருக்கிற ஆரோக்கியம், அதாவது சக்கரங்களோட இயக்கம், அதை தொடர்ந்து வர ஆறாவோட அந்த பலம், அதுதான் நம்மளுடைய இந்த பரு உடலோட ஒட்டுமொத்த ஆரோக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சிலருக்கு பருவுடல் நோய் அப்படின்னு ஒருத்தருக்கு வந்த உடனே பருவுடல், அதோட வயிறு வலிக்குதுன்னா வயிறு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த வயிறுக்கு தேவையான எனர்ஜியை எல்லா வகையிலையும் கொடுக்கும்போது எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் இல்லாமல், சைடு எஃபெக்டும் இல்லாமல் நம்மளால் அதை குணப்படுத்திக்க முடியும். ஏன்னா எல்லா நேச்சுரல் ஹீலிங் தெரப்பீஸுமே என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்வதற்கான ஹீலிங் ஹார்மோன்ஸை நம்ம மூளையில் சுரக்க வைக்கிறது தான் இந்த நேச்சுரல் ஹீலிங் தெரப்பீஸில் இருக்கிற ஒரு விசேஷமே. ஸோ அது மாதிரியான சில நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும்போது நம்மளுடைய பருவுடலும் சரி, சூக்ஷ்ம உடலும் சரி சீராக இயங்க ஆரம்பித்து ஒட்டுமொத்த ஆரோக்கியம் அப்படின்றத நம்மளால் பெற முடியும். இந்த இடத்துல நம்ம கிளியராக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒரு உறுப்பில் நோய் உருவாகுது, உதாரணத்துக்கு ஹெர்னியா, குடல் இறக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த நோய் உருவாகுது அப்படின்னா அது என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொடர்ந்து அவருடைய மனநிலை கவலையாகவே இருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க கவலைப்பட்டு கொண்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த மன அழுத்தமானது சூக்ஷ்ம உடலில் இருக்கிற அந்த மனோமய கோஷம், மென்டல் பாடின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதில் தடைகளை ஏற்படுத்தி அதிலிருந்து நமக்கு ஆற்றல் பெற முடியாமல் நம்ம சக்கரங்கள் என்ன ஆகும்னா பாதிக்கப்பட்டுருக்கோம். அதனால் அந்த சக்கரங்கள்லேருந்து வர ஆற்றல் உறுப்புகளுக்கு கிடைக்காம போனதுனால தொடர்ந்து இதையே செஞ்சிட்ருக்கும்போது அவங்களுக்கு அந்த உறுப்புகளுக்கான ஆற்றல் தொடர்ந்து கிடைக்கல அப்படிங்கிறது தான். ஸோ சூக்ஷ்ம உடலை தொடர்ந்து பருவுடல் பாதிக்க ஆரம்பிக்கும். அதே போல் சிலருக்கு கர்ம வினைகள் காரணமாக அந்த ஸ்பிரிச்சுவல் பாடி அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, ஆனந்தமய கோஷம், இந்த லேயரில் தடைகள் உருவாக ஆரம்பிக்கும். அந்த கர்ம வினைகள் எதிர்வினையாக இருக்கும்போது என்ன பாவம் பண்ணாங்களோ இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் லேயரில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கும் பட்சத்துலேயும் அது பருவுடலில் பாதிக்கும். அதே போல் நம்மளோட வாழ்க்கை முறையில் இயற்கை சார்ந்தது இல்லாமல் நைட்டு தூங்காமல் பசிக்காத போது சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து செய்துட்ருக்கும் பட்சத்தில் நமக்கு பிராண உடலில் இருக்கிற அந்த சக்தியானது எதிர்மறையாக செயல்பட்டு சக்கரங்களோட இயக்கத்தை தடைப்படுத்தும். அதுவும் பருவுடலில் நமக்கு ரிஃப்ளெக்ஷனை காட்டும், அதுவும் நோயாக உருவாகுது. இப்படி தான் பருவுடலுக்கும் சூக்ஷ்ம உடலுக்கும் உள்ள தொடர்புங்க. அப்படி ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாவே நமக்கு கண்டிப்பாக சூக்ஷ்ம உடலை தொடர்ந்து அதில் வர பிரச்சனைகளும் காரணமாக இருக்கும். அதனால தான் இந்த சக்கரங்கள் அப்படின்றத நம்ம பயிற்சிகள் மூலமாக தொடர்ந்து அதை சீராக இயங்க செய்வதன் மூலமாகவோ இல்லை ஏதாவது தொடர்ந்து பெருநோய்களுக்கு ஆட்பட்டிருக்கும் பட்சத்தில் சில ட்ரீட்மெண்ட் மூலமாக இந்த சக்கரங்களை இயக்க செய்வதன் மூலமாக நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பெற முடியும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். நன்றி. அடுத்த பதிவில் தெரிஞ்சு